விக்ரமசிங்க அரசாங்கம் தான் இந்த நவதாராணவாத சீர்திருத்தங்களை ஒரு இரண்டாவது அலையில் துரிதப்படுத்த முயன்றனர். புலிகளுடனான சமாதான முயற்சிகள் தோல்வி, ஜனாதிபதியுடன் எழுந்த சச்சரவான உறவுடன் ஆள வேண்டிய நிர்பந்தம், தெற்கில் எழுந்த அதிருப்தி ஆகியவை இவ்வரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கும் அதன் பொருளாதார திட்டத்தின் தோல்விக்கும் காரணமாக இருந்தது. இவ்வகையில் போரின் முடிவும் போருக்கு பின்பான ஒரு வளம் கொண்ட பொருளாதார எழுச்சி பற்றிய கனவும் நவதாரணவாத சீர்திருத்தங்களின் ஒரு இரண்டாவது அலைக்கு இட்டு சென்றுள்ளது. இத்தகைய ஒரு இரண்டாவது அலை எழுவதற்கு ஒரு சர்வ அதிகாரங்களும் கொண்ட ஸ்திரமான அரசாங்கம் தேவை. அத்துடன் மூலதனம் நாட்டினுள் சுதந்திரமாக வருவதற்கான உலகளாவிய பொருளாதார நிலைமைகள் சாதமாகவும் இருக்க வேண்டும். அதிகாரம் ஸ்திரப்பட்டு நிலைநாட்டப்பட்டதுடன் 2008 சர்வதேச பொருளாதார நெருக்கடியினால் சர்வதேச மூலதனம் புதிதாக எழுச்சி பெறும் சந்தைகள் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பித்ததாலும் இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி போக்கில் இந்த சர்வதேச மூலதனம் இலங்கைக்குள் வருவதனூடாக இலங்கையின் வளர்ச்சியும் அதிகரித்தது, பொருளாதார வளர்ச்சியும் அதிகரித்தது. கடந்த சில தசாப்தங்களாக இலங்கையின் பொருளாதாரம் சுரண்டலில் தங்கியிருந்த தேயிலை, ஆடையாணி உற்பத்தி மற்றும் வெளிநாட்டுக்கு செல்லும் தொழிலாளர்கள் அனுப்பும் அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகிய துறைகளில் தங்கியிருந்தது. நடுத்தர பண்டங்களில் இன்டர்மீடியட் குட்ஸ் உற்பத்திக்கு விசேட பொருளாதார வலயங்களை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இது சைனாவிலும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது, ஸ்பெஷல் முக்கியத்துவம் படுத்தும் கைத்தொழில் கோட்பாட்டு ஒன்றினை அரசாங்கம் முன்வைத்தது. அந்நிய மூலதன அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றாக்குறையினால் இந்த திட்டம் தோல்வியுற்றது. தற்காலத்தில் சீனா, ஜப்பான், இந்தியாவிடமிருந்து மற்றும் உலக வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இடமிருந்தும் நிதியுதவி அரசாங்கம் பெற்றுள்ளது. அத்துடன் மூலதன சந்தைகளை தாராளமயமாக்குவதன் மூலம் உலகளாவிய நிதி மூலதனத்தை இலங்கைக்கு வரவழைக்கக்கூடியதாக இருந்தது. உலகளாவிய நிதி மூலதனம் செழிப்பான பங்கு சந்தையை உருவாக்குவதற்கு சாவரின் பாண்ட்ஸ் விற்பனைக்கும் முக்கியமாக உள்ளதுடன் சர்வதேச மூலதனக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவதிலும் தங்கியுள்ளது. இது 2009 ஆண்டில் IMF அரசாங்கத்துடன் ஏற்படுத்திய ஸ்டாண்ட்பை அக்ரிமெண்டினால் வந்த ஆதரவில் தங்கியுள்ளது. அதாவது இந்த சர்வதேச இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கேபிட்டல் இலங்கைக்குள் வருவதற்கு இந்த இலங்கை அரசுக்கும் IMF-க்கும் உள்ள இந்த அக்ரிமெண்ட் ஒரு கேரண்டியாக அமைந்துள்ளது. ஆகவே IMF தான் சர்வதேச நிதி மூலதனத்தின் சார்பில் இலங்கையில் பொருளாதார கொள்கைகளை கண்காணிக்கின்றது. இதனாலேயே உள்நாட்டில் பொருளாதார கொள்கையில் மற்றும் ஏற்படும் வரவு செலவு திட்டம் இறுக்கப்பட்டு அதுவும் கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசினால் வழங்கப்படும் உதவுப்படிகள் சப்சிடிஸ் வெட்டப்பட்டுள்ளன. மேலும் வரி அறவிடுவதில் டாக்ஸ் கலெக்ஷன்
பாரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து வங்கித்துறையை தாராளமயப்படுத்தியுள்ளது. There's been tax reform and banking reform that have come along with this opening of the economy and which have also been central to the advice of the IMF and many of these neoliberal institutions. அத்துடன் நிதி முதலீடுகளிலும் ஊக வாணிபங்களும் speculation in finance capital உயர்ந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து நிற்கின்றது. So speculation in finance capital means that there are expectations of very high profits. ரோட்டுகள், துறைமுகங்கள் போன்ற பாரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், infrastructure projects, விரிவடைந்து வரும் வங்கிகள், expanding banking sector ஆகிய சேவைகளுக்குமான நியாயப்படுத்தலும் இவற்றுள் உள்ளடங்கும். மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் எதிர்பார்த்து நிற்கின்றது. 2010 ஆண்டில் 6 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். 2016 ஆண்டில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. நிலையற்ற இந்த சுற்றுலா பயண வர்த்தகத்தில் இவ்வரசாங்கம் தங்கியிருத்தல் மோசமான விஷயம். இந்நம்பிக்கை இதன்படியில் ஆதனத்துறை ரியல் எஸ்டேட், அதாவது சுற்றுலா விடுதிகள், கடைகள், சாலைகள் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்றது. உண்மையில் பொதுவில் இந்த ஆதனத்துறை குமிழ் ஒரு ரியல் எஸ்டேட் பபிள், பங்குச்சந்தை குமிழ், ஸ்டாக் மார்க்கெட் பபிள் ரெண்டும் சம்பந்தப்பட்டவையாக அமைகின்றன. குறிப்பாக ஊக அடிப்படையிலான நிதி முதலான முதலீடுகள் உள்வாங்குவதில் சம்பந்தப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களாக sovereign bonds, நம்ம பிறகு அது கொஞ்சம் விளக்கம் தரலாம், இல்லாம 3 பில்லியன் கோடியில் சொல்ல தெரியாது. இப்போ இலங்கையில ஜிடிபி வந்து இந்த வருஷம் போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு $60 பில்லியன், 3 பில்லியன் டாலர்ஸை சாவரின் பாண்ட்ஸாக அரசாங்கம் விற்றிருக்கின்றது இந்த கடந்த 3-4 வருடங்கள். அது ஒரு இலங்கையின் ஒரு ஜிடிபி எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு நியாயமான டெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. மிகுந்த உயர்ந்த வட்டியில் இவைகள் விற்கப்பட்டன. அத்துடன் போருக்கு பின் பங்கு சந்தை கூடிய அளவு வெளியே இருந்து நிதி மூலதனமயப்படுத்தமையால் பங்கு சந்தையின் பெறுமதி 4 மடங்காக அதிகரித்துள்ளது. 2009 ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து 2010 ஆண்டு முடிவில் பார்த்தோம் என்றால் இலங்கையுடைய பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் 4 மடங்கு ஏறியிருக்கு. அதாவது நீங்கள் 100 பவுண்டை போட்டிருந்தீங்கன்னா அது 400 பவுண்டாக மாறி இருக்கும். 2010 ஆண்டில் உலகிலேயே இலங்கையுடைய பங்கு சந்தை தான் was the fastest growing stock market. இந்த வருடம் 2012 ஆண்டு இலங்கையுடைய stock market one of the worst performing stock markets, if not the worst. இத்தகைய வகையில் வெளியே இருந்து நாட்டினுள் நிதி மூலத்தின் ஓட்டம் இந்த குமிழ் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது.